Hello friends, welcome to Fantasy Gurutha YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. நாங்க போறக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல் நடக்கிற 69வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு நடக்குது அப்படின்னா பஞ்சாப் வர்ஸ் எம்ஐ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இந்த மேட்ச் வந்து நடக்கிறது. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 26ஆம் தேதி மே வந்து நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் ஜெய்ப்பூர்ல தாங்க இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு. இப்போ நம்ம ஜெய்ப்பூரோட பிச் ரிப்போர்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி ரெண்டு பேருக்கு இந்த மேட்ச் எந்த அளவுக்கு முக்கியமான மேட்சா இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஏன்னா டாப் ஆர்ல இருந்த ஜிடி விளையாண்டு லாஸ்டா ரெண்டு மேட்சுமே தோத்துட்டாங்க. 18 பாயிண்ட்ல வந்து இருக்காங்க. பஞ்சாப் வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா 19 பாயிண்ட்ல குவாலிஃபயர் ஃபர்ஸ்ட்ல வந்து போயிருவாங்க. இல்ல ஜெய்ப்பூர் தோத்துட்டாங்க, மும்பை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா 18 பாயிண்ட் எடுத்து அவங்க டாப் ஆர்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அடுத்த லாஸ்டா எனக்கு ஆர்சிபி மேட்ச், ஆர்சிபி ஜெயிச்சிருச்சு அப்படின்னா ஆர்சிபி அந்த ரன் ரேட்டிங் கணக்கு வச்சு யார் டேபிள்ல ஃபர்ஸ்ட் வந்து குவாலிஃபைல பிளே பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சோ அப்ப இந்த மேட்ச் இந்த ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சா தான் வந்து இருக்க போகுது. சோ இப்ப பிளேயர்ஸை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெய்ப்பூரோட பிச் ரிப்போர்ட்டை வந்து பாத்துருவோம். இந்த ஜெய்ப்பூரோட பிச் ரிப்போர்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங் ட்ராக். பேட்ஸ்மேன் நல்லாவே என்ஜாய் பண்ணி பிளே பண்ணுவாங்க. இதுல 200+ மேல ஸ்கோர்ஸ் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வினுவை பொறுத்த வரைக்கும். பவுலர்ஸோட சப்போர்ட்டிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் பவர் பிளேல பால் நல்லாவே ஸ்விங் ஆகும், பவுன்ஸ் ஆகும். ஸோ அதுல 1 or 2 விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ல பேட்ஸ்மேன் நல்லாவே அடிச்சு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. கடைசி அந்த டெத் ஓவர்ல கொஞ்சம் பவுலர்ஸ் கொஞ்சம் விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மோஸ்ட்லி இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும் டாஸ் வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. சேஸ் பண்ற டீம் வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்கு. சோ இதுல எந்த டீம் டாஸை வின் பண்ணுது அப்படிங்கிறத முடிவு பண்ணி வின்னிங் யார் எடுப்பாங்க அப்படிங்கிறத மோஸ்ட்லி வந்து நம்மளால கிடைச்சிட முடியும். சோ சேஸ் பண்ண டீம் ஃபேவரா தான் வந்து இந்த மேட்ச் வந்து இருக்க போகுது. ஓகே, இப்போ அடுத்ததான் நீங்க நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஆஃப் அன் கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக் ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் வைஸ் கேப்டன்ஸா இருக்கட்டும் சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேர் எஃப்என்சி ஆப்ல இருக்க டிஓ ஆப்ஷன், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸ்ல ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். சோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க நம்ம எக்ஸல் 11 ஆப்பையும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நம்ம மும்பை அண்ட் பஞ்சாப் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற மேட்சுக்கு 9 லட்சம் ரூபாய் கிராண்ட் லீக்கும் அண்ட் 20,000 ரூபாய் ஃப்ரீ கிவ்வும் வந்து கொடுக்குறாங்க. சோ இந்த கிராண்ட் லீகா இருக்கட்டும், இந்த ஃப்ரீ கிவ் இருக்கட்டும், கடைசி வரையுமே அந்த ஸ்லாட் ஃபில் ஆகாமே வந்து இருக்கு. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா மத்த ஆப் நம்ம எக்ஸல் ஆப் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது லோவஸ்ட் பீப்புள் தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கம்மியான பீப்புள்ஸ் தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது நீங்க ஒரு மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக் ட்ரை பண்றேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப் இந்த கான்டெஸ்ட் ரொம்ப பெஸ்டா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல 100% DDS and GST ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன்ஸ்ல ரன் ஆகிட்டு இருக்க ஒரு பெஸ்ட் ஆப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸல் ஆப் தான் வந்து இருக்கும். 30 செகண்ட்ல நம்மளால அமௌண்ட் வந்து வித்ட்ராவலும் வந்து பண்ணிக்க முடியும். சோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வெர்ட் கோட் FGT. ஓகே, அடுத்ததான் வெளியில கடை வந்து பாத்துரும். வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 64 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் செகண்ட் பண்ண டீம் தான் மோஸ்ட்லி வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ ஹையஸ்ட் பேட் செகண்ட் பண்ற டீம் தான் வின்னிங் ரேஷியோ வந்து இருந்திருக்கு. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஸ்கோர் 166, ஹையஸ்ட் ஸ்கோர் பஞ்சாப் 219 ரன் வந்து அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் ராஜஸ்தான் ராயல்ஸ் 59 ரன்னுக்கு அவங்களோட 10 விக்கெட்ஸுமே வந்து இழந்திருக்காங்க. அடுத்த ஹெட்வெட் ரெக்கார்ட். ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்துல ஒரு 8 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பஞ்சாப் 3 மேட்சஸும் எம்ஐ 4 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் நோ ரிசல்ட் அப்படிங்கிறது வந்திருக்கு. சோ அப்ப ரெண்டு டீமுமே நல்ல ஒரு டஃப் கொடுத்து தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரீஸ்லயும் சரி ரெண்டு டீமுமே நல்ல ஒரு டஃப் கொடுத்து தான் வந்து பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, பார்த்ததா ரீசன்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20ல இந்த வெனுல 206 அப்படிங்கிறது ஆவரேஜ் ஸ்கோரா வந்து கிடைச்சிருக்கு. அதுல டோட்டல் விக்கெட்ஸ் 52 விக்கெட்ஸ், ஃபாஸ்ட் பவுலர் 30 விக்கெட்ஸும் ஸ்பின்னர் 22 விக்கெட்ஸும் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஓகே, பார்த்ததா ரெண்டு டீமும் கூட ப்ராப்பர் 12 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்த்துரும். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரிட்ஸ்மரன் சிங், பிரியன் சாரியா ரெண்டு பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. ஜாஸ் இங்கிலீஷ் இவர் தான் வந்து விக்கெட் கீப்பிங் பண்றாரு. ஷேயஸ் ஐயர், நகுல் பாதரி, மார்க்கஸ் ஸ்டோனிஸ், அஸ்மதுல் முகமது சாய், சசாந்த் சிங், மார்கோ யான்சன், அர்ஷதீப் சிங், யசன் சகல், ஹர்பிட் பால். சோ இதான் பஞ்சாபோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. சோ லாஸ்ட் மேட்ச் சகல் வந்து பிளே பண்ணல. இந்த மேட்ச் கண்டிப்பா வந்து அவர் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு.
மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ரிக்கில்டன் 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. பில் ஜாக், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, நமந்தீர், மிச்சல் ஸ்டாண்டர், தீபக் சகார், ட்ரெண்ட் போல்ட், பும்ரா, கரண் சர்மா. சோ இதே எம்ஐயோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் உள்ள டீமா வந்து இருக்கு. இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் போல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பும்ரா, ட்ரெண்ட் போல்ட், தீபக் சகர் அல்லது மிச்சல் ஸ்டாண்டர். சோ அவங்களோட ஆப்ஷன்ஸ்ல பார்த்து இவங்க 2 பேரும் யாராச்சும் ஒருத்தர் 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க பவுலர் 3 ஓவர் அப்படிங்கிற மாதிரி போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல கரண் சர்மா மினிமம் 3 ஓவர் வந்து போல் பண்ணுவாரு. அதுல வில் ஜாக்கு 1 or 2 ஓவர் கொடுத்து கூட ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ லெஃப்ட் ஹேண்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது அப்படி இல்லைனாலும் விக்கெட் விழுகல ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு பவுலர் போல் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வில்சாக்கு ஒரு ஓவர் அது கொடுத்து ட்ரை பண்ணி பாத்துருவாங்க. இதுல ஹர்திக் பாண்டியா பவுல் பண்ண மாட்டாரா அப்படின்னா லாஸ்டா அந்த மேட்ச்ல பெருசா ஒரு பவுலிங் வந்து எக்ஸ்பெக்ட் எடுத்துக்கிறது கிடையாது. இந்த பவுலர்ஸே வந்து நல்லா விக்கெட்டிங் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வாய்ப்பை கொடுத்துட்டு இவர் வந்து ஒரு சைடா நின்றுறாரு. நீங்க விக்கெட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி நின்றுறாரு. அப்படியே இந்த மேட்ச் அடி வாங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா ஒரு 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஹர்பிட் பார் 4, அர்ஷதீப் சிங் 4, மார்க்கோ ஹான்சன் 4. இவங்க 3 பேருமே 4 ஓவர் வந்து போல் பண்ணிடுவாங்க. பேலன்ஸ் இருக்க போல சகல், மார்க்கஸ் ஸ்டோனிஸ், அஸ்மதுல்லா ஒமர் இவங்க 3 பேருமே ஷேர் பண்ணி போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, இப்போ 2 டீம் கூட பிளே ஸ்டேஷன்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன், யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் பிரத்சிம்ரன் சிங், பிரியன்ஸ் ஆர்யா 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. 2 பேருமே குவாலிட்டியான பேட்ஸ்மேன். ரீசன்ட் ஃபார்ம் ரொம்பவே சூப்பரான ஃபார்ம்ல தான் வந்திருக்காங்க. பட் பிரத்சிம்ரன் சிங் விக்கெட் கீப்பிங் பண்ணல அப்படிங்கிறது ஒரு பெரிய மைனஸா வந்து இருக்கு. ஏன்னா ஜாஸ் இங்கிலீஷ் வந்துட்டாரு அப்படின்னா ஜாஸ் இங்கிலீஷ் தான் வந்து விக்கெட் கீப்பிங் வந்து பண்ணுவாரு. பிரத்சிம்ரன் சிங் விக்கெட் கீப்பிங் பண்ண மாட்டாரு. அது ஒண்ணு மட்டும் தான் அவருக்கு ஒரு பெரிய மைனஸா வந்து இருக்கு. அதை தவிர்த்து பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்ல நல்ல ஒரு குவாலிட்டியான பேட்ஸ்மேனுங்க. நல்லாவே பேட்ஸ்மேன பவுலர்ஸ் நல்லாவே பார்த்து எந்த பால் எப்படி பிளே பண்ண கடைசி வரையும் பாலை கணிச்சு பிளே பண்றாரு. சோ கடைசி வரையும் பால் எப்படி வருதுங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல ரொட்டேஷன் பண்ணி பிளே பண்ணிட்டு இருக்காரு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிரத்சிம்ரன் சிங்கை பொறுத்த வரைக்கும். பிரியன்ஸ் ஆர்யா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிரியன்ஸ் ஆர்யா பேட்டிங்ல நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு. பட் அவருக்கு ஒரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பவுன்சஸ் போடக்கூடிய பவுலர்ஸா இருக்கட்டும் இல்ல ஸ்விங் வேரியேஷன்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸா இருக்கட்டும் அவங்கள்ட்ட விக்கெட்ஸை வந்து இழக்கிறாரு. ஸோ லாஸ்ட் மேட்சே நான் சொல்லியிருந்தேன் முஸ்தபில் ரஹ்மானுக்கும் பிரியன்ஸ் ஆர்யாவுக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு. சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஒரு வந்து விக்கெட்டை வந்து அவர் வந்து எடுத்துட்டாரு. ஸோ அதே மாதிரி மும்பையில யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பவர் பிளேல ட்ரெண்ட் போல்ட் வந்து போடுறாரு அண்ட் தீபக் சகார். இவங்க 2 பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ட்ரெண்ட் போல்ட் அண்ட் பிரியன்ஸ் ஆர்யாவுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே அப்படி ட்ரெண்ட் போல்ட் மிஸ் ஆயிட்டா தீபக் சகார் அண்ட் பிரியன்ஸ் ஆர்யாவுக்கும் இடையில ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு பிரியன்ஸ் ஆர்யா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 25+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்க ஆவரேஜா. அதாவது அவங்க 2 பேரும் மிஸ் ஆயிட்டாருன்னா ஒரு 25+ ஸ்கோர் அப்படின்னு அடிப்பாரு அப்படிங்கிற எதிர்பார்க்கிறேன். இல்ல அப்படின்னா அவங்கள்ட்ட மாட்டிட்டாருன்னா ஒரு 10+ இருந்து ஒரு 15+ ஸ்கோர்லயே விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது. அதே செகண்ட் ஹாப் பேட் பண்றாருன்னா தாராளமா 25ல இருந்து 30+ ஸ்கோர் வரை கூட எதிர்பார்க்கலாம். சோ பிரியன்ஸ் ஆர்யா செகண்ட் ஹாப் பேட் பண்ணும்போது வேணா இந்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்ட் வந்து ட்ரை பண்ணிக்கங்க. ஜாஸ் இங்கிலீஷ். சோ ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சேஃபான பிக்கா வந்திருப்பாரு. அதே கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சூட்டபிளா இருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் மாதிரி அவர் ஒவ்வொரு மேட்சும் ஒரு 60-70+ ஸ்கோர் மேல அடிக்கிறாரு அப்படின்னா அது எப்ப அடிக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா பவர் பிளேலயே விக்கெட்ஸ் விழுந்துருச்சு, பவர் பிளேல ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்துட்டாரு அப்படிங்கிற பட்சத்துல மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து நம்ம ஒரு 50ல இருந்து ஒரு 60+ ஸ்கோர் வரையும் கூட எதிர்பார்க்கலாம். பவர் பிளேக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுகுது அப்படிங்கிற பட்சத்துல ஜாஸ் இங்கிலீஷ்ல இருந்து ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் தான் எதிர்பார்க்க முடியும். சோ அப்ப அவர் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு சூட்டபிளா வந்து இருக்க மாட்டாரு. சோ நீங்க டீமை மேக் பண்ணும்போது பவர் பிளேக்கு ஒரு விக்கெட் விழுந்துருன்னு சொல்லிட்டு பிரியன்ஸ் ஆர்யா பிரத்சிம்ரன் சிங் 2 பேராச்சும் தவிர்த்துட்டு நீங்க ஜாஸ் இங்கிலீஷை ட்ரை பண்ணும்போது அதுல கண்டிப்பா ஜாஸ் இங்கிலீஷ்க்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக்கு பெஸ்டான பிளேயரா வந்து இருப்பாரு. அதை தவிர்த்துட்டு பவர் பிளேக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுந்து வச்சுன்னா டீம்ல ஒரு ஆப்ஷன் வந்து நீங்க ட்ரை பண்ணி பாத்துங்க. ஸ்ரேயஸ் ஐயர். சோ கண்டிப்பா இவரும் வந்து போத் இன்னிங்ஸுமே ஒரு சேஃபான பிக்கா தான் வந்து இருப்பாரு. கண்டிப்பா இந்த மேட்ச் அவர் பேட்டிங்ல ஒரு கேப்டன்ஷிப் நாக் வந்து பிளே பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படிங்கறதுனால ஒரு 50+ ரன்ங்கிறது ஆவரேஜா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். நெகிழ்வாதரை. சோ நெகிழ்வாதரை பொறுத்த வரைக்கும் எப்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு 10 ஓவருக்குள்ளே ஒரு 3 விக்கெட் வந்து இழந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல நெகிழ்வாதரை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. 15 ஓவருக்கு அப்புறம் தான் விக்கெட் விழுகுது அப்படின்னா அதுல சசாந்த் சிங் அல்லது மார்க்கஸ் ஸ்டோனிஸ் இப்படி கொண்டு வந்துடுறாங்க. மார்க்கஸ் ஸ்டோனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்
ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அடி பிரிச்சு எடுத்துட்டாருன்னு சொல்லணும். அப்ப அந்த 15 ஓவருக்கு அப்புறம் விழுவும் போது ஒரு ஹார்ட் ஹீட்டர் தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதுல மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அல்லது சசாந்த் சிங் இவங்க தான் வந்து பேட்டிங் ஆடுற வந்து வாய்ப்பு இருக்கு. 10 ஓவருக்குள்ள விக்கெட் விழுந்துரும் நினைச்சீங்கன்னா மட்டும் நெகில் வதிரைக்கு இம்பார்ட் கொடுங்க. அப்படி இல்லைன்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அல்லது சசாந்த் சிங் நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இன்னொரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 ஓவர் கூட வந்து போல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த 2 ஓவர்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாருன்னா ஒரு 35 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். பேட்டிங்ல ரொம்பவே சூப்பரா நான் வந்து பிளே பண்றாரு. கடைசி ஒரு 3 ஓவர்ல பேட்டிங் ஆர்டர் வந்தாலும் ஒரு 20 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 45 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட். ஓவராலா ஒரு 70ல இருந்து ஒரு 80 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மார்க்கஸ் ஸ்டோனிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ மார்க்கஸ் ஸ்டோனிஸ் அதாவது டாப் ஆர்டர்ல இருக்கவங்க டக்கு டக்குனு விக்கெட்ஸ் இழந்துருவாங்க நினைச்சீங்கன்னா, அதாவது பேட் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா மார்க்கஸ் ஸ்டோனிஸ்க்கு ஒரு இம்பார்ட் கொடுத்துட்டு பேட் செகண்ட் நீங்க விக்கெட் ஆஃப் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். அஸ்மதுல்லா ஒமர்சாய். சோ அஸ்மதுல்லா ஒமர்சாய் லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே அடி வாங்கிட்டா சொல்லணும். இந்த மேட்ச் அஸ்மதுல்லா ஒமர்சாய் மேல வேற பிளேயர் கூட சேஞ்சஸ் பண்ணலாம். அப்படி ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் டெலிகிராம் வந்து அப்டேட் பண்றேன். அப்படி இல்ல அஸ்மதுல்லா ஒமர்சாய் ப்ளே பண்றாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் போல் பண்றாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. செகண்டா போல் பண்றாரு அப்படின்னா நீங்க அவரை தவிர்த்துட்டு வேற பிளேயர் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல 10ல ஒரு 2 அல்லது 3 டீம்ல கூட ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். சசாந்த் சிங் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் மும்பைக்கு ஃபேவரட் டீம் மேக் பண்ணி தான் சசாந்த் சிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. அப்படி இல்லைன்னா நீங்க அவரை கன்சல்ட் பண்ணவே தேவையில்ல. மார்கோ யான்சன் இந்த மேட்ச் கண்டிப்பா 2 விக்கெட் வரையும் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி, செகண்டா போல் பண்ணாலும் சரி. ஸோ மார்கோ யான்சன் போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பேட் பவுலிங்ல மட்டும் இல்லாம கேச்சஸ் மூலியமா ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது அவர்கிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஹர்ஷதீப் சிங் போத் இன்னிங்ஸ்ல இந்த மேட்ச் இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து பாருங்க. லாஸ்ட் மேட்ச் செகண்டா போல் பண்ணாலும் விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இல்ல. பட் இந்த மேட்ச் செகண்டா போல் பண்ணாலும் விக்கெட்டிங் ஆப்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். காரணம் ஒரே ஒரு பிளேயர் ரோஹித் சர்மா. ரோஹித் சர்மா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் ரொம்ப 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 வீக். டோட்டலி வீக் அப்படிதான் சொல்லணும். நிறைய முறை ஹர்ஷதீப் சிங் ரோஹித் சர்மா விக்கெட் வந்து எடுத்திருக்காரு. ஸ்டார்டிங் பவர் பிளேல வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காரு. இருக்கும்போது ஹர்ஷதீப் சிங்கும் ரோஹித் சர்மாவும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஹர்ஷதீப் சிங் இந்த மேட்ச் கண்டிப்பா 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். அடுத்ததா சகல் ஒரு லெக் பிரேக் பவுலர். ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட் அப்படிதான் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஹர்பிட் பார் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். ரொம்பவே சூப்பரா போல் பண்றாரு. ரைட் ஹேண்டர் வேற லெவல்ல வந்து போல் பண்றாரு. அடி விழுகுது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பவுலிங்க கரெக்டா வந்து போல் பண்ணிட்டு இருக்காரு. மேட்சுக்கு மேட்ச் 2 விக்கெட் வந்து எடுத்துட்டு இருக்காரு. சோ லாஸ்ட் மேட்ச் சொல்லியிருந்தேன் ஹர்பிட் பார் இம்பாக்ட் பிளேயரா உள்ள இருந்தாலும் சரி, டைரக்ட் 11ல இருந்தாலும் சரி, போத் நிமிஷமா இம்பார்ட்டன் கொடுத்தீங்க 2 விக்கெட் வரையும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சேம் அதே மாதிரி 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. இந்த மேட்சும் சேம் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் போல் பண்ணாலும் சரி, செகண்டா போல் பண்ணாலும் சரி, ஹர்பிட் பார் இருந்து நம்ம 2 விக்கெட் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஓகே, பார்த்ததான் மும்பையை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா, ரிக்கில்டன் 2 பேருமே இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றாங்க. ரிக்கில்டன் நம்ம போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் பண்றாரு. சோ அதுல ரன் அவுட் ஸ்டம்பிட் மூலமா ஒரு 16 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் பேட்டிங் ஏர்ல ஒரு குயிக் ஃபயர் நாக்கு வந்து பிளே பண்றாரு. அந்த ஜெய்ப்பூர் ஓவரத்துக்கும் பேட்டிங் ட்ராக் தான் அப்படிங்கும் போது கண்டிப்பா ரிக்கில்டன் நம்ம தாராளமா ஒரு 40ல இருந்து ஒரு 45 பிளஸ் ஸ்கோர் அப்படிங்கிறது ஆவரேஜா வந்து எதிர்பார்க்கலாம். ஒரு ஸ்மால் லீக் கேப்டன்ஷிப்புக்கு ஒரு வர்த்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. பட் அப்படியே ஆப்போசிட் ரோஹித் சர்மா அதே பெர்ஃபார்மன்ஸ் இருப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஹர்ஷதீப் சிங்க்கு ரோஹித் சர்மாவுக்கு ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்படி இருக்க பட்சத்துல ரோஹித் சர்மா செகண்டா பேட் பண்றாரு வேணா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா நீங்க கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. பில் ஜாக் இந்த மேட்ச் சேம் நீங்க அவருக்கு போத் இன்னிங்ஸுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டிங்ல மினிமம் ஒரு 30 பிளஸ் ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அண்ட் 1 or 2 ஓவர் மேட்ச்க்கு மேட்ச் கொடுத்து ட்ரை பண்ணிடுறாங்க. அதுலயும் ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துறாரு. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா ஒரு 50ல இருந்து ஒரு 60 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பில் ஜாக்கை பொறுத்த இருக்கும். ஸோ நீங்க ரோஹித் சர்மாவை நீங்க ட்ரை பண்ற பதில ரோஹித் சர்மா தவிர்த்து நீங்க பில் ஜாக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சேஃபான பிக்கா வந்திருப்பாரு பில் ஜாக். சூரியகுமார் யாதவ் போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயர். ஒன் ஆர் ஸ்மால் லீக் அண்ட் கிராண்ட் லீக் கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒர்த்தமான பிளேயரா வந்து இருப்பாரு. இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறனால கண்டிப்பா சூரியகுமாரோட பங்களிப்பு ரொம்பவே முக்கியம் இம்பார்ட்டன்டா வந்து இருக்கும். சோ அப்படி இருக்கும்போது நான் பர்டிகுலர் இவட்டு நம்ம ஒரு 45ல இருந்து ஒரு 55 பிளஸ் ஸ்கோர் வரையும் அடிப்பாரு ஆவரேஜா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஒன் ஆர் ஸ்மால் லீக் கேப்டன்ஷிப்புக்கு ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. திலக் வர்மா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க. செகண்ட் பேட்டை நீங்க கன்சல்ட் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா செகண்டா பேட் பண்ணும்போது பேட்டிங் ஒரு நல்ல டாப்பால கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா
சேஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற பட்சத்துல ஹர்திக் பாண்டியா டாப் ஆர்டர்ல வரது வாய்ப்பு இருக்கு. அவன் நமந்தீர் அதுக்கப்புறம் கூட திலக் வர்மா, ஏன்னா அவர் பேட்டிங் எப்படி வேணா பின்தங்கி கொண்டு போவாங்க. பட் பேட் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா திலக் வர்மா தான் டாப் ஆர்டர்ல வருவாரு. ஹர்திக் பாண்டியோ நமந்தீரோ வரமாட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது திலக் வர்மா பேட் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்ட் பண்றாங்கன்னா நீங்க 50 டாப்ஸ் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். இல்ல அவர் தவிர்த்து வேற பிளேயர் கூட ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஹர்திக் பாண்டியா பவுலிங் பண்ண மாட்டேங்கிறாரு. அது அவருக்கு பெரிய மைனஸா இருக்கு. ஏன்னா பவுலிங் பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா மேட்ச்க்கு மேட்ச் 1 or 2 விக்கெட்ஸ் எடுத்துறாரு. பேட்டிங் 25 பிளஸ் அடிச்சாலும் ஒரு கேப்டன்ஷிப்புக்கு ஒரு ஒருத்தமா பிளேயரா இருந்துறாரு. பட் பவுல் பண்ணாதது பெரிய மைனஸா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு குவாலிட்டியான பவுலர்ஸ் இருக்காங்க, அவங்களே விக்கெட்ஸ் எடுத்துறாங்க. 6th பவுலிங் ஆப்ஷன் அவர் தேவையே பட மாட்டேங்கிறாரு. அப்படி இருக்க பட்சத்துல இந்த மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்றாங்க அப்படின்னா ஹர்திக் பாண்டியாக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு செகண்ட் பண்றாங்கன்னா நீங்க 50 டாப்ஸ் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். இல்ல இன்கேஸ் ஏதாச்சும் ஒரு பவுலர்ஸ் உக்காடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல இல்ல பிளேயர்ஸ் சேஞ்ச் ஆகிறாங்க பட்சத்துல நான் லாஸ்ட் லைனப்ஸ் வந்ததுக்கு டெலிகிராம்ல அப்டேட் பண்றேன். எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். யாராச்சும் அடி வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா அடிக் பண்ணி 1 or 2 ஓவராச்சும் பவுல் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. பேட் ஃபர்ஸ்ட் பண்றாங்கன்னா டீம்ல இம்பார்ட்டன் கொடுத்துங்க. பேட் செகண்ட் பண்றாங்க அப்படின்னா 10ல ஒரு 2 டீம்ல வேணா இம்பார்ட்டன் கொடுத்துட்டு கொடுக்குற டீம்ல ஒரு கேப்டன்ஸ் கார்டு கொடுத்து ட்ரை பண்ணி பாத்துக்குங்க. நமந்தீர் நமந்தீருக்கு இந்த மேட்ச் பேட்டிங் வாய்ப்பு கிடைக்குமாங்கிறது பெரிய டவுட்டா இருக்கு. அப்படியே வந்தாரு அப்படின்னா தாராளமா ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஃபீல்டிங்ல மேட்சுக்கு மேட்ச் 1 or 2 கேச்சஸ் அப்படிங்கிறத பிடிச்சிடுறாரு. டோட்டலி டிஃபரன்ஷியல் பிக்க ஒரு பிளேயர் ட்ரை பண்ணி வச்சு நமந்தீருக்கு ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. பார்த்து பாத்தீங்கன்னா மிச்சல் ஸ்டார்னர். மிச்சல் ஸ்டார்னர் பொறுத்த வரைக்கும் ஹார்பிட் பார்க் என்ன சொன்னோம் அதே மாதிரி தான் லாஸ்ட் மேட்ச் 2-3 மேட்ச் வெளியே உட்காந்து லாஸ்ட் மேட்ச் உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணி நல்லா ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருந்திருந்தாருங்க. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் ரைட்டர்ஸ் எகேன்ஸ்டா நல்லாவே பால் ஸ்விங் பண்ணி பவுல் பண்றாரு. கண்டிப்பா மிச்சல் ஸ்டார்னர் இந்த மேட்ச் நம்ம ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். தீபக் சகர் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாரு அப்படின்னா 1 அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா அவரை நீங்க 50 டாப்ஸ் ட்ரை பண்ணி பாத்துங்க. ட்ரெண்ட் போல் பும்ரா இவங்க 2 பேருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா அவங்க இருக்காங்க. பும்ராவை பொறுத்த வரைக்கும் எடுத்தோட இந்த பவுலிங் போட அப்படிங்கிற கொடுத்துட மாட்டாங்க. வெயிட் பண்ண வச்சுட்டே இருப்பாங்க. யாராச்சும் ஒரு பவுலர் பேட்ஸ்மேன் ஒரு நின்று ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிட்டு இருக்காருன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பை பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறதுல பும்ரா உள்ள அனுப்பிச்சுட்டு அந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா இருக்காரு பும்ரா. பும்ரா ட்ரெண்ட் போல் 2 பேருமே நீங்க போத் இன்னிங்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் ட்ரை பண்ணி பாத்துங்க. கரண் சர்மா செகண்டா பவுல் பண்றாரா வேணா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா அவரை தவிர்த்து நீங்க வேற பிளேயர் ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, இப்போ 2 டீம் கூட பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் யார் யாருக்கு இம்பார்ட்டன் கொடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேப்டன் வைஸ் ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் எல்லாருமே மோஸ்ட்லி சூரியகுமார் யாதவுக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. நீங்க ஒரு சேஞ்ச் பண்ணு வச்சீங்கன்னா ரிக்கர்டன் அல்லது வில்ஜாக் இவங்க 2 பேர்ல இனி ஒரு பிளேயருக்கு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்ல கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றவங்க பட்சத்துல ட்ரெண்ட் போல் அல்லது பும்ரா 2 பேர்ல 7 பேருக்கு கிராண்ட் லீக் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிக்கர்டன் கூட நீங்க ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு பெஸ்ட் பிளேயரா இருப்பாரு. அதே பஞ்சாபை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் ட்ரை பண்றேன் அப்படின்னு ஸ்ரேஷ் ஐயர் கண்டிப்பா ஒரு கேப்டன் ஸ்காட் ரொம்ப பெஸ்டான பிளேயரா வந்திருப்பாரு. அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவர் பிளே கூட விக்கெட் விழுந்துருச்சு அப்படின்னா மட்டும் ஜாஸ் இங்கிலீஷ்க்கு அப்படி டீமை கிரியேட் பண்ணி மட்டும் ஜாஸ் இங்கிலீஷ் ஒரு கேப்டன் ஸ்காட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி இல்ல கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்ணும்போது அவருக்கு ஒரு கேப்டன் ஸ்காட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். மார்கோ யான்சர் அசதீப் சிங் 2 பேருமே கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது ஒரு கேப்டன் ஸ்காட் ரொம்ப பெஸ்ட் பிளேயரா இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.